கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு காவற்காரன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15. மனிதனுக்கு முதலாக கிடைத்த வேலை மிக சிறந்த ஒன்றாய் இருந்தது. அது மிக சிறந்த இடத்தில் அமைந்திருந்தது. அது மிக சிறந்ததோர் எஜமானிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட வேலையாகவும் இருந்தது. அப்பணியானது அவனுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுத்ததேயன்றி அது அவனுக்கு யாதொரு சிரமத்தையும் ஒருபோதும் அளிக்கவில்லை. தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கென்று ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்கவில்லை. அதற்காக 4 கிளைகளுள்ள ஒரு நதி தோட்டத்தினூடாக ஓடினதுமன்றி தேவன் தாமே மூடுபனியினால் அதை அடிக்கடி நனைத்தார். ஆதியாகமம் 2:6. மனிதனை குத்துவதற்கோ காயப்படுத்துவதற்கோ அங்கே முட்களோ நெரிஞ்சல்களோ இருக்கவில்லை. அவனை போஷிக்கும்படியாக நற்கனிகளால் நிறைந்த அருமையான மரங்கள் அத்தோட்டமெங்கும் காணப்பட்டன. மனிதன் தான் மேற்கொண்ட முதல் வேலையை எந்த ஒரு பிரதிபலனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யவில்லை. தன்னுடைய சிருஷ்டி கர்த்தரும் பிதாவுமாகிய தேவனை அவன் நேசித்தபடியினாலேயே அதை செய்தான். மூல பாஷையில் உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தையின் கருத்தின்படி மனிதன் தோட்டத்தை காவல் செய்ய வேண்டியதாய் இருந்தது. அதாவது அவன் விழித்திருந்து அதை பாதுகாக்க வேண்டியதாய் இருந்தது. தேவனுக்கு சொந்தமான சொத்தை காவல் செய்தலாகிய வேலை ஒருவனிடம் ஒப்புவிக்கப்படுவது அவனுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. அச்சமயத்தில் தோட்டத்தை காவல் செய்ய தேவன் எந்த ஒரு கேருபீனையும் நியமித்திருக்கவில்லை. மெய்யாகவே மனிதனுக்கு அவ்வேலை ஒரு முடிசூட்டுகிற மகிழ்ச்சியாய் இருந்தது. ஆனால் அந்தோ பரிதாபம், நாளடைவில் மனிதன் தன்னுடைய கடமையை செய்வதற்கு கவனமாய் இராமற் போனான். அது நிமித்தம் அவனுடைய கிரீடம், அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த உத்தரவாதம் வேறொருவருக்கு சென்றுவிட்டது. காவற்காரனாயிருந்த அவன் தோட்டத்திற்குள் சர்ப்பம் உட்புகுவதற்கு அனுமதி அளித்திருக்கவே கூடாது. நாம் நம்முடைய ஜீவியத்தை காத்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை அதற்கு காவற்காரராக நியமித்திருக்கிறார். நாம் ஜாக்கிரதையாக இராவிடில் சர்ப்பம் வந்து நம்மை வஞ்சித்துவிடும். ஆதாம் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றும் அம்சத்திலும் கூட அவனுக்கு உதவியாய் இருக்கும்படி இப்பொழுது அவனுக்கு ஒரு ஏற்ற துணை கொடுக்கப்பட்டிருந்தால் அவன் தன்னுடைய கடமையை செய்வதில் முன்னிலும் அதிக ஜாக்கிரதையாய் இருந்திருக்க வேண்டும். அவனோ தனக்கு ஒரு மனைவி கிடைத்தவுடன் அக்கடமையில் தனக்கிருந்த ஆர்வத்தை இழந்துவிட்டான் போலும். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்துதல் 3:11.